வணக்க மக்களே, நான் உங்கள் எம்டி. ஃபைனலாக ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ப்ரீவியஸாக வந்து டொமினியன் அண்ட் ஃபாலன் கிங்டமை விட ஒரு நல்ல ஜுராசிக் வேர்ல்டு மூவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் போய் தியேட்டர்ஸை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அள்ளி போட்டு இந்த படத்துக்கு கொண்டு போங்க. ஏன்னா அந்தளவுக்கு டைனோசர்ஸை வச்சு ஆக்ஷன் பேக்டாக வேறு லெவலில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஆக்ஷன் செட் பீசஸ்லாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி த்ரில்லிங்காக அமைச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க நம்புகிறேன். ஸோ வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் கூட்டிகிட்டு போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் நீங்கள் டைனோசர் ஃபேனாக இருந்தாலும் மறக்காமல் போய் தியேட்டர்ஸை செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸாக அந்த டொமினியன் அளவுக்கு மோசமாக இல்லைங்க. அது மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தோட டேரக்டரான கேரத் எட்வர்ட்ஸோட விஷனை பாராட்டி ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ரீபூட்டுங்கிற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு ஜுராசிக் மூவிஸையும் நீங்கள் பார்த்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜுராசிக் பார்க் 1 மட்டும் பார்த்துருந்தா போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் தான் இந்த தீவை பற்றி ஒரு சில இடங்களை டீஸ் பண்ணியிருப்பாங்க. மோர் லைக் ஒரு மிஷன் ஃபோக்கஸ்டான சிம்பிளான ஒரு கதை தான். ஈஸியாக எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த படம் ஃபுல்லாக ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் புது கேரக்டர்ஸ், புது ஐலாண்ட் அண்ட் புது டைனோசர்ஸை வச்சு என்க்ளோஸ்டான படத்தை அழகாகவே கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அண்ட் கேரத் எட்வர்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் டைனோசர்ஸை வேறு மாதிரி காட்டியிருக்காரு. காட்ஜிலா ஒன்லேயே பார்த்துருப்பீங்க, காட்ஜிலாவை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நம்ம கிட்ட காமிச்சிருப்பாருன்னு. ஸோ அவரோட ஸ்டைலில் அதே மாதிரி இந்த மூவியில் உள்ள டைனோசர்ஸையும் பிரம்மாண்டமாக காட்டியிருக்காருங்க. அதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ பிரமிச்சு போய் நின்றுவீங்க. மோர் லைக் நிஜமாகவே டைனோசர்ஸோட சைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் போல அப்படிங்கிற எஃபெக்டை கிரியேட் பண்ணி விட்டுறாரு. டைனோசர்ஸ் ஃபீல்ஸ் ஹியூஜ் அண்ட் த்ரெட்னிங். இதுக்கு முன்னாடி வந்து ஃபாலன் கிங்டம், டொமினியன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ராப்டர்ஸ் அண்ட் பல டைனோசர்ஸ்லாம் ஏதோ ஆடு மாடு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கும். அதை பார்த்து அவ்வளோ பயங்கிறது வராது. ஆனால் இந்த படத்தில் பார்க்குறப்போ பயம் கலந்த பிரமிப்பு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் டீரெட்ஸை வச்சு ஒரு ரிவர் ராஃப்ட் சேசிங் சீக்வன்ஸ் இருக்கும். சீரியஸ்லி ஒரு மாதிரி டென்ஷனை கிரியேட் பண்ணி விட்டுரும். அந்த அளவுக்கு டீரெட்ஸை பார்த்து ஒரு பயங்கிறது கிரியேட் ஆகுது. அண்ட் வேலியில் வச்சு டைட்டானோசாரஸ் சீக்வன்ஸ் ஒன்று வரும் பாருங்க, விஷுவலி ஸ்டன்னிங்காக இருந்துச்சுங்க. அதுவும் ஓஜி மியூசிக்லாம் இறக்கி நாஸ்டாலஜிக் வைப்பை கொண்டு வந்துருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட மெயின் வில்லனான டீரெட்ஸ், அதாவது டிஸ்டார்டஸ் ரச்சியும் காட்ஜிலா மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காரு கேரத் எட்வர்ட்ஸ். கிட்டத்தட்ட டீரெட்ஸை விட 8 to 10 அடி வரைக்கும் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது, செம்ம ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் காமிக்கப்பட்டதில் மிக பிரம்மாண்டமான காரணி வரனா அது இந்த டீரெட்ஸ் தான். கிட்டத்தட்ட காட்ஜிலா 1ல் காட்ஜிலாவை எப்படி ரெட் ஃப்ளேரில் காட்டி மிரட்டியிருப்பாரோ அதே ஸ்டைலில் தான் டிஸ்டார்டஸ் ரச்சியும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் இந்த மூவியோட விஎஃப்எக்ஸ்லாம் டாப் நாச்சுங்க. கொஞ்சம் கூட எங்கேயும் பிசுறு தட்டல. இதுக்கு முன்னாடி ஜுராசிக் படங்களை பார்த்த டைனோசர்ஸை விட இந்த படத்தில் அப்பியரான எல்லா மியூட்டன் டைனோசர்ஸும் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ரொம்பவே அலைவாக இருந்துச்சு. ஐ மீன் ஆத்தென்டிக்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதை படம் பார்க்கும்போது நீங்களே உணர்வீங்க. அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில டைனோசர்ஸ்க்கு மட்டும் அனிமேட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கெட்சல் குவாட்லஸ்க்கு தான் அனிமேட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக அப்படி தான் தெரிஞ்சுது. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரிங்கிறது ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருந்துச்சு. எல்லாராலையும் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் அமைச்சிருந்தாங்க. பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஹார்ட் டிசீஸ்க்கு க்யூரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தீவில் உள்ள நீர், நிலம், காற்றில் வளரக்கூடிய 3 மிகப்பெரிய டைனோசர் கிட்ட இருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு கார்பரேட் வில்லன் மர்சனரி டீமை ஹையர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கு நடுவில் ஒரு பிக்னிக் போகிற ஒரு குடும்பம் வம்படியாக வந்து இவங்க கூட மாட்டிக்கிறாங்க. ஸோ இவங்க தீவுக்குள்ளே போய் டிஎன்ஏ சாம்பிள்ஸை எடுத்துகிட்டு உயிரோட அங்கே தப்பிச்சாங்களா இல்லையா, இதான் பேசிக் அவுட்லைனு. ஸோ இதுக்குள்ளே நிறைய டைனோசர்ஸ் வச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக அமைச்சிருக்காங்க. மோசோசாரஸ் அண்ட் ஸ்பைனோசாரஸ் வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே ரசிங்க்யூ பண்ணி இருந்துச்சு. நம்ம என்ன பார்க்க வந்தோம், டைனோசர்ஸ். அதை வச்சு மட்டுமே சில சீக்வன்ஸ்லாம் அழகாகவே கடத்தி கூட்டி போயிருக்காங்க. அதெல்லாம் தியேட்டர்ஸில் பார்க்குறப்போ வேறு லெவலில் இருந்துச்சு. ஓவராலாக படத்தோட குவாலிட்டியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான மூவி. அண்ட் எனக்கு கதை முக்கியம் இல்லை, டைனோசர்ஸ் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூவி ரசிக்கும்படி இருக்கும். அது மிக முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட். நெகட்டிவ்ஸ் கிட்ட வரும்போது எக்கச்சக்கமாக இருக்குது. ஸ்டார்டிங் வித் ஹியூமன் கேரக்டர்ஸ் தேவையே இல்லைங்க. இந்த படத்துக்கு எதுக்கு இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரில, நமக்கும் தெரில. ஏன்னா எந்த ஒரு ஹியூமன் கேரக்டர்ஸ்க்கும் ரைட்டிங்கிறது ஸ்ட்ராங்காக போல இஷ்டத்துக்கு எழுதியிருக்காங்க. ஒருத்தர் மேலேயும் எமோஷனலி கனெக்ஷனுங்கிறது ஏற்படலை. அண்ட் இன்னொரு பக்கம் தேவையில்லாமல் ஒரு ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணி குறுக்க மறுக்க ஓட விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அந்த டீரட்ஸோட ரிவர் ராப்ட் சீக்வன்ஸ்க்காகவே இந்த ஃபேமிலி உள்ளே நினச்சி விட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அந்த ஃபேமிலி இல்லாமலே இந்த கதையை சொல்லியிருக்கலாங்க. பிகாஸ் அந்த ஃபேமிலி படத்தில் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். அவங்களுக்கு கொடுத்த ஸ்க்ரீன் டைமுக்கு பதிலாக இந்த படத்தோட மெயின் வில்லனான டீரட்ஸ்க்கு கொடுத்துருந்தா கூட படம் இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும். எனக்கு கேட்டிங்கன்னா ஹியூமன் கேரக்டர்ஸ் இந்த படத்தில் ஒரு தேவையில்லை தான் ஆனின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு கேரக்டருக்கும் பேக் ஸ்டோரிங்கிறது ஸ்ட்ராங்காக இல்லை. சும்மா வராங்க போகிறாங்க, ஸ்க்ரீனில் இருக்காங்க, அவ்வளோதான் வந்து ஃபீல் ஆகுதே தவிர்த்து படத்தில் ஹியூமன் கேரக்டர்ஸ் ஆர் வேஸ்டட் பொட்டன்ஷியல். அவங்க இருக்கிறதும் இல்லாதும் ஒன்று தான். அண்ட் சாகிறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி 4 பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க இந்த கேரக்டர் இப்படி தான் சாக போகிறாங்கன்னு. அது அப்படியே நடக்கும். அந்த அளவுக்கு ஹியூமன்ஸை வச்சு வேஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு தான் நான் சொல்வேன். அண்ட் அடுத்து இந்த படத்தோட மெயின் வில்லனான டீரெட்ஸ் தான். போன படத்தில் யுகனட்டாசாரஸ்க்கு கூட 4 to 5 minutes ஸ்க்ரீன் டைம் கொடுத்து ஃபைனலாக டீரெட்ஸ் வர்சஸ் கிகாங்கிற ஒரு ஃபைட் போயிருக்கும். பட் இந்த படத்தில் அப்படிலாம் எதையுமே எதிர்பார்த்துட்டு போயிடாதீங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் லேபில் வச்சு டீரெட்ஸை டீஸ் பண்ணுறதோடு சரி, அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குது, எங்கே போச்சு, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கூட எக்ஸ்பிளைன் பண்ணலை. டோட்டலாக நடுவில் டீரெட்ஸை மறந்துட்டாங்க. லாஸ்ட்டாக படம் முடிகிறப்போ பார்த்துக்கிட்டியாப்பா இதுதான் டீரெட்ஸ், அவ்வளோதான் ஸ்க்ரீன் டைமு.
ஏன்டா ஏன் டீரட்ஸ்னு சொல்லி எவ்வளோ ஹைப்பில் படம் பார்க்க வந்தா லாஸ்ட்டாக நான் தான் டீரட்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டிங்களா வட்டாமே அப்படின்னு கிளப்பிருச்சு. சீரியஸ்லி பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மி. இத்தனைக்கு படத்தோட மெயின் வில்லனுங்க. அடே நிறைய ஜுராசிக் ஃபேன்ஸ் படத்தை பார்க்க வருது. இன்டாமினஸ் ரெட்ஸை விட டீரட்ஸை வேறு லெவலில் ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு தான் இப்படியாட வேஸ்ட் பண்ணுவீங்க என்னத்தை சொல்ல. அண்ட் இப்போ வரைக்கும் இன்டாமினஸ் ரெட்ஸ் மாதிரி எந்த டைனோசர்ஸ் பார்த்து பயங்கிறது நமக்கு வரல. பட் இந்த மூவியில் டீரட்ஸோட லுக்கை பார்க்குறப்போ ஒரு ஹாரர் வைப் வரதாங்க செய்யுது. இவ்வளோ பயங்கரமான லுக்கில் இருக்கிற மியூட்டன் டைனோசர்ஸ் என்னெல்லாம் பண்ண போகுதோ அப்படிங்கிற கியூரியாசிட்டியோட தான் போய் படத்தை பார்த்தேன். பட் பெருசாக ஒன்று அதை வச்சு ஒன்றும் பண்ணலைங்க. அதை நினைக்கும் போது தான் கடுப்பாக இருக்குது. ஒழுங்காக கண்ணில் கூட காட்டலையடா, இதிலே இருட்டிலே வச்சு விளாண்டாங்க. பெரிய ஏமாற்றம் தான். ஸ்பாய்லராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டைனோ ஃபைட் கூட இந்த மூவியில் உங்களால் பார்க்க முடியாது. என்னதான் டைனோசர்ஸை வச்சு நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அமைச்சிருந்தாலும் பெருசாக டைனோ கிளாஷுங்கிறது இருக்காது. எனக்கு தெரிஞ்சு டீரட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னா 3-4 டீரட்ஸ் ஒன்றா சேர்ந்தால் தான் முடியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. பட் பெருசாக அதை வச்சு ஒன்றும் பண்ணலை. வில்லனை எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுத்து கெத்தாக காட்டிங்களோ அந்தளவுக்கு தான் படம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸாம்பிள் இன்டாமினஸ் ரெட்ஸ் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்தா இப்போ கூட பயம் வரும். பட் டீரட்ஸுங்கிற பயங்கரமான வில்லனை இந்த படத்தில் அவங்க பெருசாக யூஸ் பண்ணலை. மேபி அடுத்தடுத்து வர படங்களை நல்லா காட்டுவாங்க நம்புகிறேன், பார்ப்போம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மூவி ஃபாலன் கிங்டம் அண்ட் டொமினியனை விட பெஸ்ட்டாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸில் நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க. பட் ஆக்ஷன் ஞாபகம் இருக்கும், ஆனால் முறையே கதை ஞாபகம் இருக்குமானா கேள்விக்குறி தான். நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய கான்செப்டை எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ண முடியுமோ அது வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் குழந்தைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. உங்களாலையும் அந்த பிரம்மாண்டத்தை தியேட்டர்ஸில் ஃபீல் பண்ண முடியும். ஓவராலாக பார்க்கும்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான மூவி தான். டைம் கிடச்சா மறக்காம போய் தியேட்டர்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த பிரம்மாண்டத்தை உங்களால் உணர முடியும். ஸோ எனக்கு தோணுன ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் தட்டி விட்டுருங்க. நான் உங்கள் எம்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.